வயநாட்டில் உள்ள அமைதியான கிராமமான கெனிச்சிராவில் ஒரு மழை இரவில் ஒரு அசாதாரண மற்றும் அமைதியற்ற நிகழ்வு வெளிப்பட்டது. மழைக்கு மத்தியில் ஒரு புலி ஒரு வீட்டிற்குள் நுழைந்தது. சமூகத்தில் பயத்தையும் பிரமிப்பையும் அலைகளை அனுப்பியது. செழிப்பான காடுகளுக்கும் பலதரப்பட்ட வனவிலங்குகளுக்கும் பெயர் பெற்ற வயநாடு புலிகள் போன்ற கம்பீரமான உயிரினங்களின் தாயகமாகும். இருப்பினும் இந்த சந்திப்புகள் அரிதானவை, குறிப்பாக மனித குடியிருப்புகளுக்குள். இந்த சம்பவம் கனமழையின் போது விலங்குகள் அடிக்கடி தஞ்சம் தேடும் நேரத்தில் நிகழ்ந்தது. வழக்கத்திற்கு மாறான சத்தம் கேட்டு குடும்பத்தினர் உள்ளே இருந்தனர். விசாரணையில் தங்கள் வீட்டிற்குள் புலி புகுந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மழை மற்றும் பழக்கமில்லாத சூழலால் புலி வீட்டில் தஞ்சம் புகுந்தது. புலிகள் பொதுவாக மனித தொடர்பை தவிர்க்கின்றன, ஆனால் தீவிர வானிலை அவர்களை அசாதாரணமான இடங்களில் தஞ்சமடையச் செய்யலாம். இந்த சம்பவம் வாழ்விட ஆக்கிரமிப்பின் வளர்ந்து வரும் சவாலையும் சிறந்த சகவாழ்வு உத்திகளின் அவசியத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வனவிலங்கு அதிகாரிகள் உடனடியாக உஷார்படுத்தப்பட்டனர். அவர்கள் வந்து நிலைமையை மதிப்பிட்டு பாதுகாப்பாக புலியை அமைதிப்படுத்தி மீண்டும் காட்டிற்கு மாற்றினர். இத்தகைய நடவடிக்கைகள் நுட்பமானவை மற்றும் சம்பந்தப்பட்ட விலங்குகள் மற்றும் மனிதர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கவனமாக திட்டமிடல் தேவை. இந்த நிகழ்வு பாதுகாப்பு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இயற்கை வாழ்விடங்களை பாதுகாத்தல் மற்றும் வனவிலங்கு வழித்தடங்களை உருவாக்குதல் ஆகியவை இத்தகைய சந்திப்புகளை குறைக்க உதவும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது குறித்து உள்ளூர் சமூகங்களுக்கு கற்பிப்பதும் இன்றியமையாதது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த உள்ளூர் அதிகாரிகள், குடியிருப்பாளர்கள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு இடையே விவாதங்கள் நடத்தப்பட்டன. இவற்றில் வாழ்விட பாதுகாப்பை மேம்படுத்துதல், இடையக மண்டலங்களை நிறுவுதல் மற்றும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல் ஆகியவை அடங்கும். இதுபோன்ற சந்திப்புகள் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான நுட்பமான சமநிலையை நமக்கு நினைவூட்டுகின்றன. ஒன்றாகச் செயல்படுவதன் மூலம் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை நாம் வளர்க்க முடியும். மேலும் நுண்ணறிவுள்ள வனவிலங்கு கதைகள் மற்றும் கல்வி உள்ளடக்கங்களுக்கு எங்கள் சேனலை விரும்பவும், பகிரவும் மற்றும் குழு சேரவும்.